ஆக்சுவலி கைஸ், ஃப்ரெண்ட் ஒருத்தரு ஒரு 20,000க்குள்ளார ஒரு மொபைல் பார்த்து சொல்ல சொன்னாரு. அவருக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எந்த மொபைல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு இந்த மொபைல் கிடைச்சிச்சு. அண்டர் 20,000ல இது ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அத வீடியோவா மேக் பண்ணி பார்த்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அ வீடியோ பண்ணிட்டுருக்கேன் கைஸ். இதுதான் அந்த மொபைலு. இன்ஃபினிக்ஸ் GT30 5G ப்ளஸ் மொபைல் கைஸ். இப்போதைக்கு 19,500 இருக்கு. இதுவே நீங்கள் ஏதாவது கார்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். இது வந்து ஒரு கேமிங் மொபைல் கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த ஆப்பிளு, சாம்சங்கு, இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக அதே டிசைன் தான் வச்சுருக்காங்க. அந்த 3 கேமரா இல்லை 2 கேமரா, ப்ளைனாக ஒரு பேக்ரவுண்டு அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லாமல் இவங்க டிசைனுக்குன்னு ஒரு மெனக்கெட்டுருக்காங்க பாருங்கள். அதுக்கே பாராட்டலாம் கைஸ். டிசைனே வேறு லெவல் இருக்குது கைஸ். இதுக்குன்னு ஒரு டீம்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு. ஆனால் மற்ற பிராண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு 3 ஹவர்ஸாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இந்த 20,000க்குள்ளார மொபைல்ஸில் நிறைய மொபைல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் இது எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. இதுதான் என் ஃப்ரெண்டுக்கு சஜஷன் பண்ணேன். மேபி நீங்களும் ஒரு 20Kல ஏதாவது மொபைல் வாங்குகிற ஐடியாவில் இருந்தால் நீங்கள் இதை சஜஷன் பண்ணால் இந்த மொபைல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கைஸ், டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான மொபைலு. கலர் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. ப்ளூவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் கைஸ். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. 8GB RAM 128GB மெமரியில், அப்புறம் 8GB RAM 256GB மெமரியில் வருது. இது பார்த்தீங்கன்னா 20,999 8GB RAM 256GB. இதுவே 8GB RAM 128GB பார்த்தீங்கன்னா 19,500 rupees. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் கைஸ். இந்த டிசைனுக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க, சைபர் மெச்சா 2.0ன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் கஸ்டமைஸ்டு LED லைட்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து லைட் எரியுது கேம் விளாடும் போது, கேமராஸ் யூஸ் பண்ணும்போது அப்படி இப்படின்னு. ஓகேங்களா, ஒவ்வொன்றா பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். 1 இயர் வாரண்ட்டி அதெல்லாம் எல்லா மொபைலுக்குமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் மேபி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு தான் 22% ஆஃபரு. இதான் கைஸ் பாருங்கள், அப்படியே சும்மா பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. GT30 5G. The game start with you. AI for all. ஓகே, இவங்களே தனியாக கிட்டும் இது வச்சுருப்பாங்க போல. பின்னாடி ஃபேனு, கேபிள் அப்படி இப்படின்னு கூலிங் பர்பஸ்க்காக. ஓகே, இதான் கைஸ் அதோட கலருக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். பல்ஸ் ஸ்க்ரீனு, சைபர் ப்ளூ, பிளேட் ஒயிட். இப்படிதான் கைஸ். இங்கே பாருங்கள், கேம் கண்ட்ரோல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. இந்த கேம் கண்ட்ரோல் இருக்குல்ல, இந்த கண்ட்ரோலெல்லாம் நீங்கள் ஷார்ட் கட்ஸ்லாம் வச்சுக்கலாம். கேம் விளையாடும் போது கேமுக்கு யூஸ் ஆகும். ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸாக ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணால் அது கிளிக் பண்ண ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 கைஸ். மீடியாடெக்லேயே இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட். ஓகேங்களா, இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7,79,000 AnTuTu ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த சிப் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும் கைஸ். 25% வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் BGMI அதெல்லாம் விளாட்றீங்கன்னா 90 FPS சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் சர்டிஃபைட் பை கிராஃப்டான். இது வந்து கிராஃப்டான்றது வந்து BGMIயோட
கம்பெனி. அவங்களே சர்டிஃபைட் குடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து AMOLED டிஸ்ப்ளே கைஸ். 1.5K டிஸ்ப்ளே. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டு. 10 பிட் கலர் டெப்த்து. இதில வந்து டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் Gorilla 7i குடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 நிட்ஸ் கைஸ். ஓகேங்களா? ஆனா 20Kல இது ஒரு அண்டர் 20Kல ஒரு பெஸ்ட் மொபைல் கைஸ். இதுதான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லப் போறேன். மேபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அது வாங்கிக்கோங்க. ஓகே. நான் ஏன் ப்ராடக்ட்லாம் வீடியோ போடுறதில்லன்னா கைஸ், ப்ராடக்ட்லாம் நமக்கு காசு குடுத்து வாங்க முடியாது. ப்ளஸ் ரிவ்யூ யூனிட் நமக்கு வரணும்னா மினிமம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் இருந்தா தான் அவங்க கன்சிடரே பண்றாங்க. நம்ம இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கலாம் சப்போர்ட் பண்ணா தான் நமக்கு ரிவ்யூ யூனிட்லாம் வரும். சரி. அதுக்கு ரிவ்யூ யூனிட்லாம் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுங்க. அப்பதான் நம்ம 1 மில்லியன் ரீச் பண்ண முடியும். ரிவ்யூ யூனிட்லாம் வரும். ஓகேங்களா? வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ கால் அசிஸ்டன்ட் இருக்கு. ஏஐ ரைட்டிங் அசிஸ்டன்ட் இருக்கு. ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு. சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குன்னா, ஜஸ்ட்டு அத சர்க்கிள் பண்ணுங்கன்னா, அந்த இமேஜ் அப்படியே சர்ச் ஆயிரும் கைஸ். கூகுள் லென்ஸ்ல அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. கேமரா வந்து இந்த பட்ஜெட்ல பெஸ்ட் கேமரா கைஸ். 64 மெகா பிக்சல் சோனி டூவல் கேமரா குடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கைஸ். அதுவே அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல். இதுல 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. கேமராலயும் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு கைஸ். இதுல வந்து பேட்டரி வந்து ஒரு பெரிய பேட்டரி தான். 5500 mAh பேட்டரி. ஆக்சுவலா இது ரிசர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். இந்த ரிவ்யூஸ்லாம் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் 7 ஹவர்ஸ் டு 8 ஹவர்ஸ் வந்து பேட்டரி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 டேக்கு போதும் இதுவே. ஆக்சுவலாக கேம்லாம் விளாட்னா 7 to 8 ஹவர்ஸ் கிடைக்குது. இதே ஜஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 20+ ஹவர்ஸ் கிடைக்குமா. கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் ஸ்விக்கி, ஜொமோட்டோலாம் ஓட்டும்போதுலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 25 ஹவர்ஸ் கூகுள் மேப் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 12+ ஹவர் கிடைக்கும். இன்பில்டாகவே 3D வேப்பர் சாம்பிங் கூலர் இருக்குது கைஸ் இதில். தி நெக்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் வித் யூ. டூவல் ஸ்பீக்கர் இருக்குது. ப்ளூடூத் இருக்குது. IP64 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வேறு என்ன வேணும்? 20,000 மொபைலுக்கு சொல்லுங்கள். குளோபலாக 70 கண்ட்ரீஸில் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோ. ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏன் எல்லாருமே இந்த அல்ட்ரா வைட் மட்டும் எல்லா மொபைலும் 8 மெகா பிக்சல் வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸாக அல்ட்ரா வைட் கேமரா நானும் நிறைய யூஸ் பண்ணுறேன். 8 மெகா பிக்சல் தான் விட்டுருக்காங்க. ஏன்னு தெரியல கைஸ். நீங்கள் ஒரு 20Kக்குள்ளார ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கைஸ். இல்லை 25 அப்படிலாம் போகணுன்னா நிறைய மொபைல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து 20Kக்குள்ளார டிசைன் வைஸ் வேறு லெவல் மாஸாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.